லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டன. இதற்கிடையே தேசிய கட்சியான பாஜக திமுக, அதிமுக அல்லாத கட்சிகளுடன் சேர்ந்து மூன்றாவது கூட்டணியை உருவாக்கி களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பிப்ரவரி 18ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மட்டும் 2 முறை தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி வந்து சென்ற நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக வர இருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமான முறையில் பாஜக சார்பில் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிகழ்வுக்கு இடையே மாநில பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணி குறித்து ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமரின் பயணத்திற்கு முன்னதாக வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவும் தமிழ்நாட்டிற்கு வந்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இதனால் வரும் வாரங்களில் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் அரசியல் நிகழ்வுகள் புதிய கூட்டணிக்கான அச்சாரத்திற்கு வழிவகுக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக தலைமையில் அமையவுள்ள கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம், TTV தினகரன் மற்றும் சில சிறிய கட்சிகள் இணையக்கூடும் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.